ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, TNEBnet.org இந்த வெப்சைட்டில் எப்படி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. TNEBnet.org இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டுடைய கரண்ட் பில் கட்டிக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் கட்டின கரண்ட் பில் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நான் இப்போ நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழேவே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்டர் ஹியர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவைப்படக்கூடிய ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் நம்பர். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லைன் வீட்டில் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கன்சூமர் நம்பருங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஓன் கன்சூமர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கன்சூமர் நம்பரை இதில் கொடுத்துட்டு செக் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த கன்சூமருடைய நேம், அட்ரஸ், சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ சர்வீஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய கன்சூமர் நம்பர். ஸோ கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டே அகைன் இதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நேம். ஸோ நேம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்சூமரோட நேம் என்னவோ அந்த நேம் போட்டுக்கோங்க. ரெசிஸ்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. பின்கோட், ஸ்டேட், கண்ட்ரி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக போட்டணும். ஸோ எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெட்ரு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லெட்ரு ஸ்மாலில் போட்டுக்கோங்க. ஸ்பெஷல் சாப்டர் யூஸ் பண்ணாமல் ஒரு 4 டிஜிட் நம்பர். ஸோ இப்படி தான் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். நீங்கள் ஸ்பெஷல் சாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு எடுத்துக்காது. நீங்கள் பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆக்டிவேஷன் மெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி, ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் ஃபார் லாகின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவேஷன் மெயில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மெயிலை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மெயிலில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கான லாகின் கிரெடிஷனல்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த மெயிலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சூமர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பண்ணியிருப்பீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. டு கம்ப்ளீட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி அண்ட் பேஸ்ட் த ஃபாலோயிங் லிங்க் இன் எ நியூ ப்ரௌசர் விண்டோ, ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா TNEBnet.org அதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு மெயிலில் இருக்கக்கூடிய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன்சூமர் டீட்டெயில் மட்டும் தான் வரும். எந்த கன்சூமர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கன்சூமர் நம்பரை வச்சு இந்த ஐடியை கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியே ஒரு 5-6 நம்பர் இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. 7ஆவதாக பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய கன்சூமர் நம்பரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் பே பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா TNEBnet.org இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வரும். ஸோ அதையே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த வெப்சைட் மூலமாக பில் பே பண்ணுறது, எப்படி நீங்கள் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது. ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எந்த போர்ட்டலில் ஜிபேயில் பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த போர்ட்டலில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணாலும் சரி, இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போடுறது, எப்படி நியூ யூசர் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது,
ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது மூலமாக நீங்கள் TNEPnet.org இந்த வெப்சைட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புதிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிடச்சிட்டு வரும். நன்றி, வணக்கம்.